ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸை காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைஸ் கிடையாது. ஓகே ஃபைன். டேட்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் சென்செக்ஸோட லெவல்ஸ் எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் பிரேக் அவுட் ரேட்டஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். அதே போல் நமக்கு நிஃப்டி இன்னைக்கு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம நிஃப்டி தான் ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். ஆனால் இல்லை இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இன்னைக்கு நான் ப்ராஃபிட் பண்ண வேண்டிய மார்க்கெட் தான். ஆனால் காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் போட்டு நான் லைக் இன்னைக்கு ட்ரேடை வந்து லைக் ஒரு சின்ன லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் எடுத்த இடம் மிஸ்டேக். நான் எடுத்த இடம் தப்பாக எடுத்துட்டேன். அதை ரியலைஸ் பண்ணதால ஓகே நம்ம மினிமம் லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற சினாரியில் தான் இன்னைக்கு ஒரு 1100 சம்திங் லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பேன். கண்டினியூ 2 நாள் லாஸ். இன்கேஸ் நாளைக்கு நான் லாஸ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த 2 டேஸ்க்கு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். லைக் ரெஸ்ட் எடுத்துட்டு லைக் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மண்டே தானே ட்ரேடுன்றதை பண்ணுவேன். ஓகே நாளைக்கு பார்க்கலாம். அப்படி நாளைக்கு ஒரு சின்ன லாஸ் ஒரு 500,000 ருபீஸ் அப்படி லாஸ் வந்தாலுமே நான் அடுத்தது மண்டே தான் ட்ரேட் பண்ணுவேன். என்னன்னா உங்களுக்கே தெரியும் எமோஷன்ஸ் எப்படி மார்க்கெட்டில் ப்ளே ஆகும்னுட்டு. திருப்பி நான் லாஸ்ன்றதை நாளைக்கு நான் பண்ணுறேன்னா நான் கண்டினியூஸாக 3 டேஸ் லாஸ்ன்னும் போது என்னோட எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க. ஒரு லாஸ் வந்து கண்டினியூஸா 3 டேஸ் லாஸ் பண்ணிட்டீங்க. அந்த லாஸ நம்ம ரெக்கவரி பண்ணணும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பண்ண 3 டேஸ் லாஸ விட அடிஷனலா வந்து அந்த லாஸ்ட் 2 டேஸ் பெரிய லாஸ்ன்றத நம்ம பண்ணியிருப்போம் மார்க்கெட்ல. ஓகே. இதுதான் மார்க்கெட்டோட கான்செப்ட். அப்ப என்னன்னா, ஒரு நாள் நம்ம ட்ரேட் பண்ணலினாலும் பிரச்சனை இல்ல. ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஆ லைக் ஃப்ரீ ஆயிட்டு மைண்ட் செட்லாம் ஃப்ரீ ஆயிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா மண்டேலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நாளைக்கு லாஸ் பண்ணா சொல்றேன். ஓகே. நாளைக்கு நான் கொஞ்சம் பொறுமையா தான் ட்ரேட் எடுக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஆ லிமிட்டட் லாஸ் வச்சு நம்ம ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் வந்துச்சுனா நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 8,000, 7,000 அப்படி வந்தாலே க்ளோஸ் பண்ணிடலாம் ட்ரேட பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ப்ராஃபிட்ன்ற ஜோன்ல. ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றத பார்த்துடலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் லைக் நிறைய பேர் பண்றதே கிடையாது. வீடியோஸ் லைக்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ். ஆனா லைக் பண்ணிட்டு பாருங்க. பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம வீடியோஸை லைக் பண்ணுங்க. அண்ட் சென்செக்ஸ் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, நிஃப்டி 50 லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்குறவங்களாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு லெவல்ஸை பார்த்து யாரா ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, ஓவர் ட்ரேட் பண்றீங்களா, எவ்வளோ ட்ரேட் பண்றீங்க மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும், எப்படிலாம் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றீங்க நீங்க மார்க்கெட்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ்ன்றது கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நேத்து குடுத்த ஜோன்ல இருந்து சூப்பரா ரியாக்ட்ன்றது மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும். இப்போ என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு புட் ஆப்ஷன் போக பாசிபிள் இருக்கு. ப்ரோ அது ஓகே. இப்ப கால் ஆப்ஷன் எங்க ப்ரோ போகும் அப்டின்னா, நாளைக்கான எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன்ன்னு எடுத்தீங்கன்னா, நாளைக்கு கால் ஆப்ஷன் ஒரே ஒரு ஜோன்னா 85,044க்கு மேல போச்சுனா தான் இங்க கால் ஆப்ஷன்றது நம்ம பிளானே பண்ணணும் நாளைக்கு. ஓகே. இது ஓகே ப்ரோ. இப்ப புட் ஆப்ஷன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற புட் ஆப்ஷன் ஜோன் என்னன்னா, மிட் ஜோன் தான் எடுத்துக்கலாம். 84,882லேருந்து 84,786 ஓகேங்களா? 84,882, 84,786 இந்த ரேஞ்ச் கிட்ட வருதுன்னா, நமக்கு இங்கருந்து நாளைக்கு வந்து புட் ஆப்ஷன்றது நம்ம தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச்ல ஓகே. இல்ல இங்க ட்ரேட் கிடைக்கல நாளைக்கு ஓவராலா பேட்டர்ன் பிரேக் அவுட்ன்றது குடுத்துருச்சுன்னா, திருப்பி பிரேக் அவுட் இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு இந்த ரேஞ்ச். இங்கவே நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகைன் திருப்பி லோ கட் ஆனா இதான் செகண்ட் டார்கெட். சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் இதான். ஓகே புரியுதுங்களா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு லோவர் லோ தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் லோவர் லோல தான் இருக்கு. இன்னும் ஹைய கட் ஆகல. அண்ட் நேத்தே நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து ஸ்டில் லோவர் லோல தான் இருக்கு. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுக்கலான்ட்டு. எக்ஸாக்ட்டா நமக்கு அதே ரேஞ்சில தான் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்ப கால் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா 85,044 கட் ஆகணும். புட் ஆப்ஷன் போறீங்கன்னா 84,882லேருந்து நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே புட் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். அப்ப நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் என்னன்னா 85,264, 85,044, 84,882, 84,786, 84,571, 84,571, 84,097 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற சென்செக்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெவல்ஸ் மேபி ஏன்னா லெவல்ஸ் என்னன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் லைக் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் சேம் தான். இப்போ சென்செக்ஸ் என்ன லெவல்ஸோ அதே போல தான் நிஃப்டியோட லெவல்ஸும். நீங்க ப்ரோ இப்போ நான் கால் ஆப்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் பையிங் பிரஷர் எந்த பக்கம் குடுக்குதுன்னு பார்த்துட்டு, இந்த 59,309 வந்து குரூஷியல் ஜோன். இப்போ இன்கேஸ் பை சான்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. அதே போல பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ரிவர்சல் குடுக்குதுன்னா, பிரேக் அவுட் இங்க போய் டச் இப்ப 59,441ல டச் பண்ணி, இங்க நமக்கு வருதுன்னா மட்டும் தான் இங்க கால் ஆப்ஷன் எடுக்கணும்.
இப்ப லைக் ஒரு சும்மா ஒரு நார்மல் பிரேக் அவுட் நமக்கு குடுத்துருச்சு. இப்போ இந்த பிரேக் அவுட் இப்படி குடுத்துருச்சு, இங்க ரீடெஸ்ட் எடுக்கலாம். இங்க எடுக்காதீங்க. ஏன்னா நெறைய ஃபேக் பிரேக் அவுட் குடுத்து திருப்பி பேட்டர்ன்குள்ள மார்க்கெட் வந்துரும் நமக்கு. அப்ப இதுல என்ன நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து ஆ கால் ஆப்ஷன் போனோம்னா 59,441ல இங்க டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, இங்கருந்து நமக்கு ரிவர்சல் ஓகே. இந்த லோலருந்து ஹை வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். லைக் பிரேக் அவுட் ரேட்டர்ஸ் இது வந்து ரிஸ்கான ஜோன் கால் ஆப்ஷன்ல போனீங்கன்னா. இப்ப புட் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல நமக்கு நெறைய ஃபேக் பிரேக் அவுட்ஸ் குடுத்துருக்கு. இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ரிஜெக்ஷன் குடுத்து க்ளோஸ் வச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் ரிஜெக்ஷன் அகைன் பையிங்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்றீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் நமக்கு 59,309, 59,265. இப்ப நமக்கு நாளைக்கு வந்து லைக் ஒரு ரேஞ்ச் இந்த இடத்துல டச் பண்ணுதுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவரைக்கும் ஈஸியா குடுத்துரும். இப்போ பிரேக் அவுட் நமக்கு குடுக்குதுன்னா, லைக் இந்த ஜோன்ல ட்ரேட்ன்றது எடுக்காதீங்க. நீங்க எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு மல்டிபிள் டைம் பையிங் ஜோன் தான் குடுத்துருக்கு. 59,136லேருந்து 59,038 ஓகே. இப்போ பை சான்ஸ் இந்த இடத்துல நாளைக்கு நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செல்லிங்ல க்ளோஸ் குடுத்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு 3 கேண்டில் கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 58,900 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 58,773 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. இப்ப நீங்க கால் ஆப்ஷன் போறீங்கன்னா, பிரேக் அவுட் இந்த ரேஞ்ச டச் பண்ணிடுச்சுன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் பிரேக் அவுட் இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் ஓகே. இப்ப நம்ம நிஃப்டில எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் பேங்க் நிஃப்டில எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் 59,602, 59,441, 59,309, 59,265 அண்ட் 59,136, 59,038, 58,773 தான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஸ்டேட் பண்ணாத ஜோன் லைக் மார்க் குடுத்திருப்பேன். 59,136லேருந்து 59,038 வரைக்கும் எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ன்றது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இதான் நிஃப்டி லெவல்ஸ். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். அடுத்து நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டில நீங்க புட் ஆப்ஷன் போறீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. ஆ எந்த ரேஞ்ச் இப்போ நீங்க ரிஸ்க் சேஃப்ன்னு 2 ஜோன் நான் குடுக்குறேன் நாளைக்கு உங்களுக்கு. ஓகே. இப்ப நீங்க ரிஸ்க் எடுக்கிற ரெடியா இருக்கீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் இப்ப இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் வருது. ஆனா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இது 50, 50 தான் வொர்க் ஆக கரண்ட்டா பாசிபிள் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் இதுல ரிஜெக்ஷன் குடுக்கிறதுனால தான் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம அப்ளை பண்ண முடியும். நாளைக்கு நான் மெம்பர்ஷிப் அப்டேட் பண்றேன். இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா. ஓகே. இப்போ மார்க்கெட்ல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோனுன்னா, ரிஸ்க்கான ஜோனுன்னா மார்க்கெட்ல 25,860லேருந்து 25,902 இப்போ இங்க இருந்து ரிவர்சல் பாசிபிள், இங்க இருந்து ரிவர்சல்ன்றது பாசிபிள் ஓகேங்களா? இப்ப நீங்க கால் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா, நமக்கு 26,000க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் இதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் நீங்க வந்து ஃபோக்கஸே பண்ணணும். அதுவரைக்கும் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே புட் ஆப்ஷன்ல இருக்கும். 26,000 நீங்க 26,000க்கு மேல போகட்டும். அப்ப இது எல்லாமே நமக்கு ரிஸ்க்கான ரிவர்சல். மேபி இங்க வருதுன்னா, இங்க வந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. ஏன்னா, இங்க வந்தா புட் ஆப்ஷன் தான் பாசிபிள். இப்போ நம்ம சேஃப்பான ரிவர்சல் அப்டின்னா, வெயிட் பண்ணுங்க 25,768 மேபி இது வந்து கிடைக்க பாசிபிள் கஷ்டம் தான். மேபி கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 25,768ன்ற ஜோன் நாளைக்கு பிரேக் அவுட் இப்ப நமக்கு ஓப்பன் மார்க்கெட்ல பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, அகைன் இந்த பாயிண்ட் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல். ஓவரால் வியூ 26,000க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் கால் ஆப்ஷன். அதுவரைக்கும் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே புட் ஆப்ஷன்ல இருக்கலாம். ஓகே. அப்ப நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 25,937, 25,902 அண்ட் 25,860, 25,768, 25,641 ஓகே. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். அண்ட் பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேர் லெவல்ஸ் தெரியாம ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லெவல்ஸ் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. நெறைய ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ண பாசிபிள் இருக்கு நம்ம லெவல்ஸால. ஏன்னா எங்கெங்க ட்ரேட் எடுக்கணும், எடுக்கக்கூடாதுன்ற லெவல்ஸ் தெரிஞ்சா தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் டெய்லி வீடியோஸ் குடுக்கறதுக்கு. அண்ட் சென்செக்ஸ் லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மத்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்னைக்கு என்ன ட்ரேட் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.